பிராட்காம் சிஇஓ ஒரு அன்அபிஷியலாக வாயை விட்ட விஷயம் என்ன அப்படின்னா, டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டிமாண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வரல. இந்த டிமாண்ட் ஆக்சுவலாக ஏஐ யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து போகிற டிமாண்ட். ஆனால் உள்ளே வந்து ஒரு 15 வருஷமாக கம்பெனி அருமையாக நடத்தி ஒரு 5 ட்ரில்லியன் அப்படிங்கிற மார்க்கெட் டச் பண்ண வச்சு மாடல் கமரடைஸ் ஆக போதா, இல்லை வந்து மாடல் பில் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோனோப்ளேஸ் கிடைக்க போதா. பட் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மெமரிக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி கூகுளோட கிளவுட் ரெவென்யூ விட டபுளில் இருக்காங்க. இதே மாதிரி அனலிஸ்ட் இப்படி கொடுக்குற ரிப்போர்ட் கொடுக்குற அனலிஸ்ட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு $5.5 பில்லியன் லோன் கொடுக்கறது யோசிக்கிறாங்க. நமக்கு இந்த நியூஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. பர்சனலாக எனக்கு பெரிய ஒப்பீனியன் கிடையாது. மேபி வாட்ஸ்அப்புக்கு போன பிறகாவது இவரோட நாலேஜ் அங்கே ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெரிய சேஞ்ச் காட்டார் நம்புவோம். ஸோ இவங்க போடுற காசு, இவங்களுக்கான செலவு, இன்னொருத்தவங்களுக்கு வருமானம். ஒரு அருமையான கிராஃப் ஒன்று போட்டிருக்காங்க. மேபி மெட்டாவோட கேபெக்ஸை பார்த்த பிறகு ஓகே கூகுளோட பரவாயில்லன்னு நினச்சி திரும்பி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வாரம் முக்கியமான ஏர்னிங்ஸ்ல நிறைய வந்துச்சு. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, நிறைய நியூஸ். நமக்கு என்னென்ன பார்க்கணும், என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி போக போகுது மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. இந்த வாரம் ஆப்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓவராலாக 5 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு 1% டவுன் மாதிரி காட்டுது. பட் ஆக்சுவலாக இந்த ஷேர்ஸ் கொஞ்சம் மேலே ஏறிட்டே போயிட்டு ஏர்னிங்ஸ் காலுக்கு பிறகு கொஞ்சம் ப்ரீஃபாக கீழே விழுந்திருக்கு. அது இந்த பீரியட்ல இருக்கும்போது ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த வேர்ல்டு ஒரு 5 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் கிராஸ் பண்ண ஒரு கம்பெனி ரீச் அந்த ஒரு மைல்ஸ்டோனை டச் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கீழே வந்துச்சு. ஸோ விழுந்ததுக்கான ரீசனை பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஆப்பிளோட ஏர்னிங் ஸ்னாப்ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ரெவென்யூ வந்து 109 பில்லியன் இந்த குவார்ட்டரில் மட்டும். ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ஒரு $2. அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது $1.8. அதை விட ஒரு 13 சென்ட் கூட வந்திருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து டேரிஃப் ரீஃபண்ட். எப்படி ட்ரம்ப் வந்து நிறைய டேரிஃப் ஆட் பண்ணாரு, அதில் வந்து டேரிஃப் பண்ணதை கம்பெனிஸ்க்கு திருப்பி கொடுத்தாரு. ஆப்பிள் கொஞ்சம் பெனிஃபிட் வந்துச்சு. ஸோ இவங்க மெயினாக கீழே போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்களோட அவுட்லுக். ஸோ இவங்க ரெவென்யூ செப்டம்பரில் Q3ல எதிர்பார்க்கறது 9 to 11% ரெவென்யூ. அண்ட் ஐஃபோன் சேல்ஸ் வந்து ஒரு மிட் டீன்ஸ்னா ஒரு 14 to 16 ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கரண்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, கரண்ட் குவார்ட்டரில் வந்து ஓவரால் ரெவென்யூ 16% அண்ட் ஐஃபோன் ரெவென்யூ வந்து 22%. ஸோ இதை விட அது குறைய போகுது அப்படிங்கிறதுனால தான் க்ரோத் அவுட்லுக் கம்மியாகுதோ அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்க போகுது. ஏன்னா வந்து ஆப்பிள் மாதிரியான கம்பெனிஸ், இவங்கலாம் கன்சியூமர் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் வந்து ஹெவியா ஓஇஎம் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் மேனுஃபேக்சர் பண்றவங்க, லைக் சிபியு மேனுஃபேக்சர் பண்றவங்க, இல்லைன்னா மெமரி மேனுஃபேக்சர் பண்றவங்க. மெமரியோட காஸ்ட் ஹெவியா இன்க்ரீஸ் ஆகுறதுனால, ஸோ இது ஃபியூச்சர்ல எப்படி போகுது, ஆப்பிள் திரும்பவும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா, இல்லை கரண்ட் பிரைஸ்ல மேனேஜ் பண்ண அவங்களோட மார்ஜின் எப்படி அடி வாங்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த குவார்டர்லி ஏர்னிங்ல கேட்டிருக்காங்க அவங்கள்ட்ட, நீங்க வந்து செப்டம்பர் வரைக்கும் சொல்றீங்க, செப்டம்பருக்கு பிறகு மெமரி வேலை கூட போகுமா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, நாங்க இந்த அவுட்லும் கொடுக்க போறது இல்லை, அடுத்த ஒரு குவார்டர் பத்தி மட்டும் தான் யோசிக்கிறோம். ஸோ செப்டம்பருக்கு பிறகு அதை யோசிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனால தான் ஷேர் பிரைஸ் கீழே வந்திருக்கு. தென் ஒரு முக்கியமான விஷயம் இந்த குவார்ட்டர்ல வந்து, இந்த குவார்ட்டர் தான் வந்து டிம் குக்குக்கான ஃபைனல் ஏர்னிங்ஸ். ஸோ 15 வருஷமா ஆப்பிளோட சிஇஓவா இருந்துட்டு அந்த ஒரு பொசிஷனை ஹேண்ட் ஓவர் பண்ற ஜான் டர்னர் அப்படிங்கிறவருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிளோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்பெனி வந்து எவ்வளவு அழகா கொண்டு போனாருன்னு. அவர் கிளம்பும்போது இந்த டிம் குக் மேல ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. ஆனா உள்ள வந்து ஒரு 15 வருஷமா கம்பெனி அருமையா நடத்தி ஒரு 5 ட்ரில்லியன் அப்படிங்கிற மார்க்கெட் டச் பண்ண வச்சு, ஸோ ஆப்பிளோட அடுத்த ஃபேஸை நல்ல லெவலில் கொண்டு போன சிஇஓ அவர் வந்து டிபார்ட் ஆகிறார். செப்டம்பர் 1 அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாரு, ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ நெக்ஸ்ட் குவார்டர்லி ஏர்னிங்ஸ் வந்து ஜான் டர்னர் தான் கொடுப்பாரு. இந்த குவார்டர் தான் அவர் பேசின கடைசி ஏர்னிங்ஸ் காலா இருக்கும். தென் ஆப்பிளோட டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள அவங்க வந்து புது சிரி, ஸோ சிரி அப்டேட்டட் வெர்ஷன், ஆல் தி ஃபீச்சர் அவங்க சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து அந்த ரீவேம்ப்டு சிரி இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள வந்துடும். தென் ஃபோல்டபுள் ஐஃபோனே நம்ம பார்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆப்பிள் வந்து நியூ ஹோம் டிவைஸ், இப்போ கூகுள் ஹோம், அமேசான் அலெக்ஸா மாதிரி ஆப்பிளோட ஹோம் டிவைஸ் ஒன்றும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரப்போகுது மார்க்கெட்ல. ஒரு 7 இன்ச் டிஸ்பிளேயோட வரப்போகுது. ஆப்பிள் டிவி வாய்ஸ் ப்ளே பண்ண போகுது. அதில் வந்து நீங்கள் ஃபேஸ் டைம் பண்ணலாம். அடிஷ்னலாக ஆப்பிள் வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாமே ஆப்பிளோட எக்கோ சிஸ்டமில் அடிஷ்னலாக ஆட் ஆக போகிற டிவைஸ். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஆப்பிள் எக்கோ சிஸ்டமில் வந்து ஐஃபோன் இருக்குது,
ஆப்பிள் வாட்ச் இருக்கு. ஐபேட் அண்ட் மேக் அடிஷனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்கோசிஸ்டம் கூட பிளெண்ட் ஆகுற மாரி ஆப்பிள் ஹோம் அண்ட் ஆப்பிள் செக்யூரிட்டி சிஸ்டம் வரும்போது, இது ஆப்பிளோட ரெவென்யூ இன்கிரீஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ப்ராடக்ட் எல்லாமே வருது அப்டின்னா, இவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் சேல்ல வந்து அதிகமா இது கிஃப்ட்க்கு போகும் அப்டிங்கிறதுனால, ஸோ செப்டம்பர்ல இது ரெவென்யூல ரிஃப்ளெக்ட் ஆகலன்னா, பட் மேபி டிசம்பர் ரெவென்யூல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு பிளம்மட் பிரைஸ் கீழ போனாலும், இந்த ப்ராடக்ட்லாம் உள்ள வரும்போது, இது ஒரு பாசிட்டிவ் நட்ஜ குடுக்க சான்ஸ் இருக்கு. பட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது எல்லாமே ஹிட் ஆர் மிஸ். இந்த விஷன் ப்ரோ ப்ராடக்ட் வந்துச்சு. அது நம்ம அப்படியே மிஸ். அதே மாரி இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்தா சூப்பரா போகும். நல்லா இல்லையா அப்படியே ஊத்தி மூடிட்டு போயிரும். ஆப்பிள் இன்னொரு முக்கியமான விஷயத்த உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ நீங்க லீஸ் பண்ணிக்கலாம். யாருமே காசு குடுத்து ப்ராடக்ட்ட ஓன் பண்ண வேண்டியதில்ல. லீசிங் அப்படின்னா நீங்க மாச வாடகை குடுத்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் iPhone வந்து மாசம் ஒரு $18 குடுத்து 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த ப்ராடக்ட்ட நீங்க அப்படியே வாங்கிக்கலாம். ஒரு ரெசிடியூ பிரைஸ் ஒரு 20, 25% காஸ்ட்க்கு குடுப்பாங்க. வாங்கிக்கலாம். இல்லையா, இந்த ப்ராடக்ட்ட குடுத்துட்டு புது ப்ராடக்ட்ட வாங்கி அப்போதைக்கு லேட்டஸ்ட்டா இருக்க iPhoneஅ வாங்கிக்கிட்டு, அதே $18 குடுத்து கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து யாரெல்லாம் இயர்லி இல்ல 2 இயர்ஸ் ஒன்ஸ் லேட்டஸ்ட் iPhone அப்கிரேட் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஒரு நல்ல மாடலா இருக்கும். இது வந்து இப்போதைக்கு யுஎஸ்ல மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. போக போக அதர் ரீஜியன்ஸ் யூரோப், இந்தியாவுக்கும் வர சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சுச்சு அப்படின்னா, ஆப்பிள்க்கு ஒரு நல்ல டர்ன் அரவுண்டுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்ததா Nvidia இந்த வாரத்துல ஒரு க்ளோஸ் டூ 3.5% கீழ விழுந்திருக்கு. பட் மோர் தென் இந்த Nvidiaவோட நம்பர்ஸ விட, Nvidia பத்தின நியூஸ்ல நமக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப Nvidiaவோட பிஇ பார்த்தீங்கன்னா, ஒரு 21 ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இல்ல ஏஐ டெவலப்மென்ட்ல ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்க கம்பெனி இந்த அளவுக்கு கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது, இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் மைக்கேல் பெரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த யுஎஸ் 2008ல அவங்களோட அந்த ஹவுசிங் மார்க்கெட் கிராஷ் ஆனப்ப, அதுல ஷார்ட் பண்ணி நெறைய பணம் பார்த்தவரு. அவர பத்தி படமே கூட வந்திருக்கு. அவர் வந்து இப்ப Nvidia ஷேர்ஸ, இந்த மைக்ரான் ஷேர்ஸ், ஐஷேர் செமிகண்டக்டர் SOXX இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் விலை கீழ போகும் அப்படின்னு அவர் நம்பி அத விக்கலாங்கிற பிளான்ல இருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற நியூஸ்ல நம்ம பார்ப்போமே. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, தைவான் ஒரு 3 பேர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டீடெயின் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? அவங்க Nvidia சிப்ப சைனாவுக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து டெல் மாதிரி சர்வர் ரேக் பண்ற கம்பெனி. ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி ரீசன்னால எஸ்எம்சிஐ பின்னாடி நான் போறது கிடையாது. அந்த கம்பெனி எஸ்எம்சிஐ சர்வர்ஸ்ன்னு ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி, அது மூலமா அவங்க Nvidia சிப்ஸ சைனாவுக்கு ஸ்மக்கிள் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது ஒரு நியூஸ். சைனால Nvidia ஜிபியூஸ்க்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு. தென் அலிபாபா மூன்ஷாட் ஏஐ அப்படிங்கிற கம்பெனிக்கு ஒரு 2000 Nvidia GPU சிப்ஸ குடுக்கறதுக்கான டீல் பேசியிருக்காங்க. ஸோ மூன்ஷாட் ஏஐ அப்படிங்கிற கம்பெனி தான் அந்த கிமி K3 அப்படிங்கிற ஓப்பன் வெயிட் மாடல ரிலீஸ் பண்ண கம்பெனி. ஸோ இந்த கிமி K3 மாடல் வந்து வெரி ஃபர்ஸ்ட் ஓப்பன் மாடல். ஒரு 3 ட்ரில்லியன் பாராமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஆந்த்ரோபிக் இல்ல ஓப்பன் ஏஐ மாடல்ஸோட அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மாடல்ஸோட கம்பீட் பண்ற அளவுக்கு இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் ஓப்பன் மாடல். அந்த மாடல்ஸ் சைனால வருது அப்படின்னதும், ஸோ வந்து இந்த அலிபாபா வந்து அவங்களோட காம்படிட்டர். அலிபாபாட்ட வென் ஒரு மாடல் இருக்கு. அது ஓப்பன் மாடல் தான். பட் இருந்தாலும் அவங்களோட ஓன் கெப்பாசிட்டிய அவங்க வந்து மூன்ஷாட் குடுக்குறேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்ப சைனா வந்து ஒரு கொலாபரேட் பண்ணி ஓகே நம்ம வந்து அந்த யுஎஸோட லீடிங்க நம்ம டாமினன்ட்ட குறைப்போம் அப்படின்னு பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அடுத்த நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, மூன்ஷாட்க்கு வந்து இன்னும் அதிக Nvidia Blackwell GPU தேவைப்படுது அப்படின்னு ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அபிஷியல் ரிப்போர்ட்ல மூன்ஷாட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து Blackwell GPU யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணல. ஏன்னா Blackwell GPU Nvidiaவோட Blackwell GPU சைனாக்கு அனுப்பக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேன் யுஎஸ் கவர்ன்மெண்ட் போட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ஜெனரேஷன் ப்ரீவியஸ் அந்த ஜிபியூஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து ஹாப்பர் ஜெனரேஷன் ஜிபியூஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நாங்க அபிஷியலா சொல்றாங்க. பட் இன்டர்னலா சம் நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மூன்ஷாட்டுக்கு வந்து GB300 ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. எப்படின்னா, அவங்க வந்து ஒரு தாய்லாந்துல இருந்த ஒரு டேட்டா சென்டர் ரிலீஸ் பண்ணி, அங்க Nvidia GPUs இன்ஸ்டால் பண்ணி, அங்க இவங்க மாடல ட்ரெயின் பண்ணி பாராமீட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப Nvidia GPUட நெசசிட்டி இருக்கு. தென் அவங்களுக்கு அடிஷனலா ஜிபிஎஸ் தேவைப்படுது. ஏன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கிமி K3 மாடல் வந்து பப்ளிக்கா ஒரு 1 வீக், 2 வீக் முன்னாடி தான் வந்துச்சு. ஸோ நீங்க ஆந்த்ரோபிக் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி கிமி K3 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம். பட் இது டெட் சீப். கிட்டத்தட்ட 1/5 இல்ல 1/6 ஆஃப் த பிரைஸ்க்கு குடுக்குறாங்க. அவ்வளோ சீப்பா கிடைக்கிறதுனால எல்லாருமே அத போய் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. பட் கிமி K3 அந்த கம்பெனி மூன்ஷாட் கம்பெனி கிட்ட அந்த மாடலுக்கு கெப்பாசிட்டி இல்ல. என்கிட்ட ஜிபியூ இல்லன்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷனே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு கெப்பாசிட்டிக்கு நீட் இருக்கு. டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த டிமாண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வரல. இந்த டிமாண்ட் ஆக்சுவலா ஏஐ யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து போற டிமாண்ட். ஸோ ஆக்சுவல் டிமாண்ட் இருக்கு ஜிபியூஸ்க்கு அப்படிங்கிறது நமக்கு இதுலயும் தெரிய வருது.
ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிமி K3 மாடல நம்ம பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி யுஎஸ் கவர்ன்மெண்ட் திங்க் பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, தேர் ஆர் சம் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த கிமி K3 மாடலும் சைனாவால இவ்வளோ குயிக்கா டெவலப் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அவங்க NVIDIAவோட Blackwell GPUவ பிளாக் மார்க்கெட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல வந்து இந்த ஆந்த்ரோபிக்கோட மாடல்ஸ டிஸ்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்டிலேஷன் அப்படின்னா ஒரு மாடல் கிட்ட பேசி, அந்த மாடலோட ரெஸ்பான்ஸ யூஸ் பண்ணி இன்னொரு மாடல ட்ரெயின் பண்றது. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இத நம்ம பேன் பண்ணிடுவோம்னு யுஎஸ் கவர்ன்மெண்ட் பேசிட்டு இருக்கும்போது, பெரிய கம்பெனிஸ் லைக் NVIDIA, Microsoft, Metaலாம் சேர்ந்து, நீங்க அந்த மாரி பேன் பண்ணக்கூடாது. ஓப்பன் வெயிட் மாடல்ஸ நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஓப்பன் வெயிட் மாடல்ஸ்னா ஓப்பன் சோர்ஸ் மாடல் மாதிரி. அந்த மாடல்ஸ யார் வேணாலும், எங்க வேணாலும் ரன் பண்ணலாம். இப்போ உங்கள்ட்ட GPU இருந்துச்சுன்னா, நீங்க Kimi K3 டவுன்லோட் பண்ணி உங்களோட மெஷின்ல ரன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் OpenAI மாடல்ஸோ, GPT மாடல்ஸையோ, Geminiயோ இல்ல Anthropic மாடல்ஸையோ அது மாரி உங்களால ரன் பண்ண முடியாது. இந்த மாரி ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் டெமோக்ரடைஸ் ஆனுச்சுன்னா, NVIDIAவோட GPU சேல்ஸ் நெறைய இன்கிரீஸ் ஆகும். Microsoft, Meta இன்னும் AI ரேஸ்ல பிஹைண்ட்ல தான் இருக்காங்க. இவங்கள்ட்ட ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மாடல், ஃப்ரான்டியர் மாடல் இல்ல. ஸோ ஃப்ரான்டியர் மாடல சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்குது யாரு? OpenAI, Anthropic அண்ட் Google. சில கம்பெனிஸ் வந்து இந்த ஃப்ரான்டியர் மாடல் ரேஸ்ல இருக்காங்க. நம்ம வந்து எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த மாடல் டெவலப் பண்ணலாம், எப்படி நல்ல மாடல குடுத்து நம்ம வந்து மோனோபோலைஸ் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதர் கம்பெனிஸ் லைக் Microsoft, Meta, NVIDIA எல்லாமே நம்ம மாடல்ஸ் கிரியேட் பண்றது எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும்? ஏன்னா ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆகும். நீங்க டேட்டா சென்டர் பில்ட் பண்ணணும், GPUs வாங்கணும், அத ரன் பண்றதுக்கு 2, 3 மந்த்ஸ் ஆகும். அந்த அல்காரிதம்க்கு நல்ல இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணி வைக்கணும். ஸோ இவ்வளவு செஞ்சு நீங்க அந்த மாடல் ரேஸ்க்கு உள்ள போய் அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால, நம்ம ஓப்பன் வெயிட் மாடல்ஸ சிம்பிளா எடுத்து போட்டு, அத ரன் பண்ற கெப்பாசிட்டிய குடுப்போம், டிஸ்ட்ரிபியூஷன் குடுப்போம். அந்த மாடல்ஸ் மேல நம்ம வந்து ஒரு ஹார்னஸ் பில்ட் பண்ணி, ஏஜென்ட்ஸ பில்ட் பண்ணி வித்துருவோம். ஹார்ட்வேர் சப்போர்ட்ல இருக்காங்களோ, லைக் Microsoftக்கு கிளவுட் பிசினஸ் இன்கிரீஸ் ஆகும், என்டர்பிரைஸ் பிசினஸ் இன்கிரீஸ் ஆகும். NVIDIAவுக்கு அவங்களோட ஹார்ட்வேர் பிசினஸ் இன்கிரீஸ் ஆகும். Microsoft, Meta வந்து இந்த மாரி Geminiக்கோ, இல்ல வந்து OpenAIக்கோ, இல்ல Anthropicக்கோ ராயல்டி குடுக்க வேண்டியது இருக்கு. அது ஓப்பன் வெயிட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஓப்பன் வெயிட் மாடல் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதர் சைட்ல அந்த கம்பெனிஸ் ஓப்பனா பேசல. பட் இருந்தாலும் அவங்க அந்த ரேஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. 2 சைடுல பாத் போயிட்டு இருக்கு. பட் எந்த சைடுல போனாலும் NVIDIAவுக்கு நல்ல காலம் தான். ஸோ இதோட ஃபாலோ அப்பா பார்த்தீங்கன்னா, NVIDIA தலைமையில ஒரு ஓப்பன் செக்யூர் AI அலையன்ஸ் அப்படிங்கிற அலையன்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னென்ன கம்பெனிஸ் இங்க இல்ல அப்படிங்கிறது. இருக்க கம்பெனிஸ் பாருங்க NVIDIA இருக்காங்க, Cisco, CrowdStrike, Microsoft, Salesforce, ServiceNow, Palantir, IBM இவங்க எல்லாமே AI யூஸ் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ். இவங்க யாருமே AI மாடல்ஸ் கிரியேட் பண்ணல. AI மாடல் கிரியேட் பண்ற கம்பெனிஸ் பாருங்க, Gemini, Google, Anthropic, Open இவங்க யாருமே இதுல இல்ல. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஒரு சைடுல மக்கள் நல்ல மாடல் கிரியேட் பண்ற அந்த ரேஸ்ல இருக்காங்க. இன்னொரு சைடுல சில கம்பெனிஸ் மாடல் பில்ட் பண்ற காச செலவு பண்ணாம, மாடல டிஸ்ட்ரிபியூட் பண்ற என்டர்பிரைஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல வர காச மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அப்படிங்கிற பிளான்ல சில கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ எந்த மாடல் கிளிக் ஆக போகுது? ஸோ எந்த கம்பெனிஸ் மேல வரப்போகுது? மாடல் கமோடிடைஸ் ஆக போதா? இல்ல வந்து மாடல் பில்ட் பண்றவங்களுக்கு ஒரு மோனோபோலிஸ் கிடைக்க போதா? அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் என்ன நடந்தாலும் ஹார்ட்வேர் யூசேஜ் இன்கிரீஸ் ஆக போகுது. அது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது. நம்ம பார்த்தோம். அவர் வந்து 2 கம்பெனிஸ் 2 கம்பிட் ஆஃப் கம்பெனிஸ வந்து ஷார்ட் பண்ணியிருந்தார். ஒண்ணு NVIDIA, தென் Micron. Micron வந்து மெமரி கிரியேட் பண்ற கம்பெனிஸ். தென் எல்லா சிப் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. செமிகண்டக்டர் இண்டெக்ஸ் SOXX இத ஷார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னொரு ரிப்போர்ட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, NVIDIAவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் Vera Rubin ஹார்ட்வேர்ல வந்து அமௌண்ட் ஆஃப் மெமரிய குறைக்கிறாங்க. இனிஷியலா அவங்க சொன்னது 192 ஜிபி வரும்னு சொன்னாங்க. பட் அதுக்கு பதிலா இப்போதைக்கு 96 ஜிபி தான் குடுக்க போறோம். ஒரு CPU குடுக்குற மெமரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அந்த மொத்த ரேக்ல ஒரு 55 டிபி போட்டு குடுக்கலாம்னு நெனச்சுக்கிட்டு இருந்தவங்க, இப்ப 28 டிபி தான் குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, NVIDIAவுக்கு காசு இல்லாம இல்ல, பிசினஸ்க்காக சொல்லல. மார்க்கெட்ல RAM அவைலபிலிட்டி இல்லை. இது வந்து ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட். அபிஷியலா வரல. IFAQ போட்டு அந்த அனலிஸ்ட் சொல்லியிருக்காரு. பட் இது உண்மையா இருக்கும் பட்சத்துல, மெமரிக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. ஸோ மெமரி கிரியேட் பண்றது 3 கம்பெனி தான். மைக்ரான், SK ஹைனிக்ஸ், சாம்சங். இது 3 தான் ஸ்டாக்ஸ்ல டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த 3 கம்பெனிஸ் இண்டிவிஜுவலாவும் பார்க்கலாம். இல்ல ஸ்டாக்ஸையும் பார்க்கலாம். டெஃபினட்டா மெமரிக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஹெவி டிமாண்ட் இருக்க தான் போகுது. ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து இவங்க காம்ப்ரமைஸ் பண்றது CPU மெமரியில. பட் GPU மெமரியில பண்ணல. ஹை பேண்ட்விட்த் மெமரி வந்து அப்படியே தான் கொண்டு போறாங்க. பட் இது எப்படி NVIDIAல பண்ண முடியுது அப்படிங்கிறது ஃபர்தரா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, NVIDIAவும் SK ஹைனிக்ஸ் குரூப்பும் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்ல என்டர் ஆகுறாங்க. சவுத் கொரியா இந்த AI டாமினன்ஸ்ல ஒரு பெரிய ரோல ப்ளே பண்ண போகுது. ரீசென்ட்டா நெறைய பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல சவுத் கொரியாவோட ஆ பெரிய பொலிட்டிக்கல் தலைகள், அப்புறம் CEOக்கள், நெறைய கம்பெனி தலைகள்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்த நெறைய டீல்ஸ்ல நெறைய நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, குரூப்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு.
சவுத் கொரியால. அந்த குரூப்போட ஒரு கம்பெனி தான் எஸ்கே ஹைனிக்ஸ். அந்த எஸ்கே ஹைனிக்ஸ் மாதிரி அவங்ககிட்ட எஸ்கே டெலிகாம்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த எஸ்கே டெலிகாம் வந்து ஒரு 2 ஜிகாவாட் ஏஐ கிளவுட் கிரியேட் பண்ண போகுது. 2 ஜிகாவாட் அப்படிங்கிறது ரொம்ப மேசிவ். கிட்டத்தட்ட நீங்க ஒரு மில்லியன் கணக்கான ஜிபியூஸ் அதில போடலாம். அந்த மாரி யூஸ் பண்ணி ஒரு சவுத் கொரியாவுக்காக ஒரு ஜிகாவாட் ஏஐ கிளவுட கிரியேட் பண்றாங்க. இந்த கிளவுடுக்கு NVIDIA ஃபண்ட் பண்ணுது. NVIDIA GPU ஃப்ரீயா புரொவைட் பண்ண போகுது. எதுக்காக புரொவைட் பண்றாங்க அப்டின்னா, SK ஹைனிக்ஸ் தனக்கு NVIDIAவுக்கு ஹை பேண்ட்வித் மெமரிய ரெகுலரா குடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்டிங்கிற மாரி டீல்ல என்டர் ஆயிருக்காங்க. ஸோ இது NVIDIAவுக்கும் நல்லது. ஏன்னா வந்து எப்படியும் மெமரி அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்க போகுது. SK ஹைனிக்ஸ்க்கும் நல்லது. ஏன் அப்டின்னா, SK ஹைனிக்ஸ்க்கு கான்ஸ்டன்ட்டா பிசினஸ் இருந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ NVIDIA மட்டும் இல்ல, SK ஹைனிக்ஸோட குவார்ட்டர்லி எர்னிங்ஸ் அந்த கான் கால கேட்டீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபார்வர்ட் லுக்கிங் அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட குரோத் எங்கேயோ போகுது. அண்ட் இப்போதைக்கு எஸ்கே ஹைனிக்ஸ் யுஎஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஏடிஆர் மாடல்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க. அது கொஞ்ச நாளா கொஞ்சம் கீழ இறங்கி வந்திருக்கு. ஒரு 10, 15% கீழ விழுந்திருக்கு. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ எஸ்கே ஹைனிக்ஸ் மட்டும் கிடையாது. சாம்சங்கும் பிராட்காமோட ஒரு $200 பில்லியன் டீல்ல இன்வெஸ்ட் ஆயிருக்காங்க. பிராட்காம் வந்து சாம்சங் வந்து பிராட்காம்க்கு மெமரி அண்ட் சிப் சப்ளை பண்ணணும் அப்படின்னு. இப்ப பிராட்காம் ஏன் என்டர் ஆகுறாங்க? இப்ப பிராட்காமுக்கும் சப்ளை கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. அவங்க சைட்லயே டிமாண்ட் இருக்கு. இப்ப பிராட்காம்ட்ட நெறைய கம்பெனிஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்களுக்கு சிப் செஞ்சு குடுங்க அப்படின்னு. யாரெல்லாம் சிப் செய்றாங்களோ லைக் ஜெமினி டிபியூ செஞ்சாலும் சரி, மெட்டா செஞ்சாலும் சரி, அவங்க பிராட்காம் வழியா தான் வரணும். அப்ப பிராட்காம் சாம்சங் கூட என்டர் ஆகுறாங்க. இப்ப நமக்கு தெரியிற விஷயம் என்ன? சாம்சங்குக்கும் ஃபார்வர்ட் லுக்கிங் டிமாண்ட் இருக்கு. அண்ட் பிராட்காமுக்கும் டிமாண்ட் இருக்கு. அதனால சப்ளைய அப் ஃப்ரண்ட்டா அவங்க குளோஸ் பண்றாங்க. அடுத்து இன்னொரு நியூஸ் பார்த்தீங்க அப்டின்னா, பிராட்காம் சிஇஓ ஒரு அன்அஃபிஷியலா வாய விட்ட விஷயம் என்ன அப்டின்னா, ஆந்த்ரோபிக் வந்து ரெகுலரா எங்கள்ட்ட வந்து சிப் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்டின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்டின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா, அங்க பிராட்காம் தான் போணும். அவங்க தான் வந்து டிஃபால்ட் கம்பெனி மாரி. ஸோ ஆந்த்ரோபிக் வந்து ரெகுலரா செக் பண்றாங்க. கெபாசிட்டி உங்கள்ட்ட ஃப்ரீயா இருக்கா? ஃப்ரீயா இருக்கா? ஃப்ரீயா இருக்கா? அப்டின்னு. அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஆந்த்ரோபிக்கும் அவங்களோட ஓன் சிப் மேனுஃபேக்சர் பண்ற பிளான்ல இருக்காங்க போல இருக்கு. ஸோ இந்த மாரி அன்அஃபிஷியலா அரசல் புடிச்சா வர நியூஸ்ல நம்ம மார்க்கெட்ட கொஞ்சம் பிரெடிக்ட் பண்ண முடியுது பார்த்தீங்கன்னா. தென் இந்த கான்ஃபரன்ஸ்ல NVIDIA வந்து ஒரு $1 பில்லியன் நேவர் அப்படிங்கிற கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த நேவர் கம்பெனி சவுத் கொரியால இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, NVIDIA ரீசென்ட்டா நெறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இந்த மாரி கம்பெனிஸ் ஒரு 10% கம்பெனிஸ் நாளைக்கு பெருசா மேல வரும்போது, அவங்கள 2 சைடுல பெனிஃபிட் உண்டு. ஒண்ணு அவங்க NVIDIAவோட ஹார்ட்வேர் யூஸ் பண்ண போறாங்க. அந்த ஹார்ட்வேர் பிசினஸ் அப்ஃப்ரண்ட்டா NVIDIA லாக் பண்றாங்க. 2வது அந்த கம்பெனிஸ்க்கு ரெவென்யூ வரும்போது, அது NVIDIAவோட அதர் இன்கம்ஸ்ல காட்டப்போகுது. NVIDIAவோட அதர் இன்வெஸ்ட்மென்ட் பேஸ்ட் ரெவென்யூல அது அப்ஃப்ரண்ட்டா மேல வரும். ஸோ நமக்கு NVIDIA சைட்ல பாசிட்டிவ் தான் இது 2மே. ஸோ அடிஷனலா இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்டின்னா, NVIDIA வந்து ஒரு டேட்டா சென்டர் லீஸ் கான்ட்ராக்ட்க்குள்ள போறாங்க. ஒரு 50 பில்லியன் லீஸ். ஸோ இனிஷியலா வந்து அது வந்து ஒரு 20 பில்லியன் குடுக்க போறாங்க. அத ரினியூ பண்ணி 15 வருஷத்துக்கு ரினியூ பண்றதுல க்ளோஸ் டு ஒரு 50 பில்லியன் அதுல போட போறாங்க. எதுக்கு NVIDIA டேட்டா சென்டருக்குள்ள போறாங்க? இவங்க சொல்லியிருக்க நியூஸ் என்ன அப்டின்னா, ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆன பிறகு NVIDIA வில் சப்லீஸ் அத வந்து அவங்களோட நியோ கிளவுட் பார்ட்னர்ட்ட சப்லீஸ் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு தான் இருக்க போதா? இல்ல NVIDIA அவங்களோட மாடல்ஸ் அங்க நிமோட்ரான் மாடல் ஒரு ஓப்பன் மாடல் வச்சிருக்காங்க. அந்த மாரி மாடல்ஸ அங்க சர்வ் பண்ணி மேபி NVIDIAவும் கெபாசிட்டி புரொவைட் பண்றதுக்கு, இல்ல என்டர்பிரைஸ்க்கு சொல்யூஷன் குடுக்குற பிசினஸ்க்குள்ள வர சான்ஸ் இருக்கு. அப்படி வந்தாங்கன்னா, அவங்களுக்கு சர்வீஸ் ரெவென்யூன்னு ஒண்ணு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ NVIDIA என்ன பொறுத்தவரைக்கும் லாங் டெர்ம்ல ஒரு ஸ்ட்ராங்கான பெட்டா தெரியுது. அடுத்ததா மைக்ரோசாஃப்ட். ரொம்ப நாளா காத்து ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல நியூஸ். ஸோ இந்த வாரத்துல மட்டும் ஒரு 18% மேலே ஏறியிருக்கு. ஒரே ரீசன் என்ன அப்டின்னா, மைக்ரோசாஃப்ட்டோட நல்ல எர்னிங்ஸ் பீட். ஸோ மைக்ரோசாஃப்ட்டோட எர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து 90 பில்லியன் இந்த குவார்ட்டருக்கு மட்டும் ரெவென்யூ. ஸோ கூகுளோட ரெவென்யூ 120 பில்லியன் கிட்ட. இத பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் மைக்ரோசாஃப்ட்டோட இபிஎஸ் வந்து $4.74 $4.25. ஸோ கூகுளோட இபிஎஸ் 2.25 $2.9 அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு $323 ஷேருக்கு 2.9. இவங்க ஒரு $480 ஷேருக்கு வந்து 4.74. $4.25 ஷேர் குடுக்கும்போது, அந்த ஷேர் வந்து $360 தான் வித்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அது ஒரு நல்ல பீட். நீங்க அப்ப ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல கெயின் கிடைச்சிருக்கும் மைக்ரோசாஃப்ட் கிட்டேருந்து. ஸோ மைக்ரோசாஃப்ட்டோட கிளவுட் ரெவென்யூ பாருங்க க்ளோஸ் டூ 60 பில்லியன். இதுதான் இங்க பெரிய டிஃபரன்ஸ். கூகுள் வந்து அவங்களோட பேக்லாக மென்ஷன் பண்ணும்போது, நம்ம போட்ட கால்குலேஷன் படி அவங்க டார்கெட் பண்றது ஒரு 30, 40 இல்ல 45 பில்லியன் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க 23, 25 அந்த ரேஞ்சில தான் அவங்களோட கிளவுட் ரெவென்யூ இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி கூகுளோட கிளவுட் ரெவென்யூ விட டபுள்ல இருக்காங்க. ஸோ கூகுள் எந்த டார்கெட்ட எதிர்பார்க்குறாங்களோ, மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி அந்த ஃபேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு நல்ல சிச்சுவேஷன். தென் மைக்ரோசாஃப்ட்னால தான் இன்னைக்கு ஒரு நாஸ்டாக் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து நாஸ்டாக் வந்து ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி ரைடு.
ஸோ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கீழே போணுச்சு. சிப் ஷேர்ஸ் எல்லாம் நிறைய செல் பண்ணாங்க. ஏஎம்டி கீழே போணுச்சு. சவுத் கொரியா காஸ்ட் இண்டெக்ஸ் கீழே போணுச்சு. எஸ்கே ஹைனிக்ஸ் மைக்ரான்லாம் விற்று தள்ளினாங்க. அப்புறம் திரும்ப மெட்டா ஏர்னிங்ஸ் ரிலீஸ் பண்ண மெட்டா கீழே போணுச்சு. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கீழே போக மைக்ரோசாஃப்ட் மேலே வந்ததுனால தான் அது வந்து நாஸ்டாக்கை கொஞ்சம் தூக்கி பிடிச்சது. அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஏர்னிங்ஸ் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு இது ஒரு ரெக்கார்டு. என்னன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்டு ஒரே நாளில் கிட்டத்தட்ட $1/2 trillion மார்க்கெட் கேப் ஆட் பண்ணியிருக்கு மைக்ரோசாஃப்ட். தென் இது ஒரு அனலிஸ்ட் ரிப்போர்ட் மார்கன் ஸ்டான்லி கிட்ட இருந்து வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு மட்டும் ஏஐ கேபெக்ஸ் வந்து க்ளோஸ் டு 1.4 trillion. ஸோ $1.5 trillion கேபெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கம்பைன்டாக எல்லா கம்பெனியும் சேர்த்து மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், மெட்டா எல்லாரும் சேர்ந்து அவங்க போடுற கேபெக்ஸ் வந்து $1.5 trillion. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது போடுற சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேபெக்ஸ்லேருந்து அவங்க வந்து ஒரு 25 to 50% ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவாங்க குயிக் டைம்லேயே. அந்த டேர்ம்ஸ் எவ்வளோ டைம்னு சொல்லலை. ஒரு வருஷத்தில் எடுக்க போகிறாங்களா, 5 வருஷத்தில் எடுக்க போகிறாங்களா, 10 வருஷம் கழிச்சு எடுக்க போகிறாங்களான்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக சிம்பிளாக 25%லேருந்து 50% எடுத்துருவாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எந்த பேசிஸில் நம்புறது? நீங்கள் ஃபர்தராக படிச்சிங்கன்னா நிறைய டீட்டெயில் போட்டிருக்காங்க. இன்னென்ன ஃபோக்கஸில் இருக்கணும், இதில் ரெவென்யூ வருது, இங்கே ஆப்டிமைஸ் பண்ணணும், வெங்காயம் விளக்கெண்ணெய் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதே மாதிரி அனலிஸ்ட் இப்படி கொடுக்குற ரிப்போர்ட் கொடுக்குற அனலிஸ்ட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு $5.5 billion லோன் கொடுக்கறது யோசிக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் அங்கே வந்து மார்கன் ஸ்டான்லி, இங்கே கோல்ட்மேன் சாக்ஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு $5.5 billion லோன் கேட்குது. எதுக்கு? இதே டேட்டா சென்டர் கேபெக்ஸ்க்கு தான். நாங்கள் டேட்டா சென்டர் பில் பண்ணுறோம், எங்களுக்கு $5.5 billion கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து பபுள் ஆகிட்டு இருக்கு போல இருக்கே, ஏஐ பபுள் கிராஷ் ஆனாலும் ஆகிடும், அப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, பணம் திரும்பி வரலன்னா அப்படின்னு இந்த $5.5 billion கொடுக்கறத கொஞ்சம் தாமதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்க ரிப்போர்ட்டை படித்து அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லை அவங்க ஆக்சுவலாக எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத உங்கள் டிசிஷனுக்கே விட்டுடுறேன். தென் ஃபர்தராக இந்த இன்வெஸ்டர் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸோட புது சிஇஓ ஆஷா சர்மா, இந்தியன் தான், இப்போ ரீசெண்டாக பிப்ரவரியில் தான் வந்தாங்க. அவங்க வந்து பாலிசி சிஸ்டம்ஸ் வந்து ரீவாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்க சொல்கிற முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவார்ட்டரில் எக்ஸ்பாக்ஸோட ரெவென்யூ வந்து ஒரு 10% குறைஞ்சிருக்கு. எக்ஸ்பாக்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகலை, கீழே போயிருக்கு. 2022லேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே மோசமான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் எக்ஸ்பாக்ஸோட ஆக்சுவல் இன்டர்னல் மார்ஜின் வந்து ஒரு 3% சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பாக்ஸுக்கு மட்டும் தனியாக கொடுக்க மாட்டாங்க. மைக்ரோசாஃப்டோட ரெவென்யூ ஷேர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு செக்மெண்ட்டுக்கு கீழே வந்துடும். ஸோ செக்மெண்ட்டோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்பாக்ஸ் சைடில் தனியாக இன்டர்னலாக அவங்க அன்அஃபிஷியலாக சொல்லும்போது ஒரு 3% கிட்ட இருக்குன்னு தோணுது. பட் சோனி என்ன சொல்லுது, சோனியோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் 10%, 9.9. அண்ட் நிண்டெண்டோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து ஒரு 16% கிட்ட இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இவங்க 3 பேர் தான் மார்க்கெட் டாமினன்ஸ். அண்ட் நிண்டெண்டோவில் நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன். நிண்டெண்டோ பற்றி ரொம்ப சீப்பாக, டெட் சீப்பாக கிடைக்குது. ஒரு $30லேருந்து ஒரு $10 கிராஷ் ஆனது. அந்த $10-11 ரேஞ்சிலே ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. நிண்டெண்டோ ரீவைண்ட் ஆகும்போது, அது கேட்சப் ஆகும்போது அது மல்டி பேக் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நியூஸில் நம்ம நிண்டெண்டோட பாசிட்டிவ் சைடை பார்க்க முடியுது. அடிஷ்னலாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னா வந்து, we will build long-term plans for our biggest franchises across film, television, consumer products, sponsorship, live experiences, and new form of partnerships globally. ஸோ இந்த எக்ஸ்பாக்ஸ் கேமிங் மட்டும் இல்லாமல் இந்த கேமிங்கில் வர்ற கேரக்டர்ஸை வச்சு நீங்கள் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்காக அதை வச்சு படம் எடுக்கிறது, டெலிவிஷனில் கொண்டு வர்றது, கன்சியூமர் ப்ராடக்ட், காஃபி மக்கு, டிஷர்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட் கொண்டு வர்றது, ஸ்பான்சர்ஷிப், ஒரு கேம் நடக்குது அந்த கேமை ஸ்பான்சர் பண்ணுறது, சூப்பர் போல ஸ்பான்சர் பண்ணி போட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது, லைவ் எக்ஸ்பீரியன்சஸ், ஒரு தீம் பார்க்கில் எங்கேயாவது ஒரு செக்ஷன் கொண்டு வர எக்ஸ்பாக்ஸ் மைண்ட் கிராஃப்ட் லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது, இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதை வச்சு நாங்கள் எக்ஸ்பாக்ஸோட ரீச் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி படிக்கும்போது நமக்கு தோன்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாம் ஏற்கனவே பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குது, அதுதான் டிஸ்னி. அந்த கம்பெனி இன்னைக்கு சீப்பாக தான் கிடைக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இந்த நியூஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஸோ டிஸ்னியை பற்றி பேசும்போது டிஸ்னியை பற்றி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. டிஸ்னி என்ன பண்ணுறாங்க, மைக்ரோசாஃப்ட் கிட்டப் கோப்பைலட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஓப்பன் ஏ கோடெக்ஸ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் நியூஸ், அதை வந்து இங்கே கேட்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 1லேருந்து கிட்டப் கோப்பைலட்டுக்கு பதிலாக ஓப்பன் ஏ கோடெக்ஸுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க டிஸ்னி அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை பற்றி அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்ட்டோ டிஸ்னி எந்த ஒரு ரிப்போர்ட் நியூஸும் கொடுக்கல. பட் இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஓப்பன் ஏ கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து கோடெக்ஸ் ஸ்பார்க் அப்படிங்கிற மாடல் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுது. அந்த கோடெக்ஸ் ஸ்பார்க் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற அந்த மாடலோட இன்ஃபரன்சிங் வந்து
ஒரு கம்பெனி செரிப்ராஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஹார்ட்வேர்ல ரன் ஆகுது. இந்த செரிப்ராஸ் கம்பெனி பத்தி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இது நெக்ஸ்ட் NVIDIA ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்கள்ட்ட நெறைய இவங்க வந்து வேஃபர் ஸ்கேலிங்கிற ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட ஓன் ஐபி. இவங்க NVIDIA ஜிபி யூஸ் பண்றது கிடையாது. இவங்களுக்கு ஹை பேண்ட்விட்த் டிபெண்டன்சி கிடையாது. இவங்க TSMCயோட 3 நானோமீட்டர் டிபெண்டன்சி கிடையாது. இவங்க வந்து ஒரு மொத்த எக்கோசிஸ்டமே இண்டிபெண்டன்ட்டா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இது வந்து ஏர்னிங்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. பட் இந்த கம்பெனி டர்ன் ஓவர் ரவுண்ட் ஆனுச்சுன்னா, இது பெரிய லெவல்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு மினிமல் அமௌண்ட்ட நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் செக் பண்ணலாம். தென் மைக்ரோசாஃப்ட்க்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. யுகேல ரெகுலேட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இஷ்யூ ஒண்ணு வந்திருக்கு. யுகே வந்து யூசுவலா வந்து ரொம்ப ஈஸியா பிசினஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அலிகேஷன். உண்மையில நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஆல்ரெடி M365 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்க ஒரு கஸ்டமருக்கு இந்த புது கோபைலட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயா குடுத்துடுறது. நீங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எண்ட் ஆஃப் செப்டம்பர்ல எண்ட் ஆக போகுது, இல்ல டிசம்பர்ல எண்ட் ஆக போகுதுன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்துடுறது. குடுத்துட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் ஆகும்போது, உங்கள வந்து அந்த புது டயருக்கு அந்த இப்ப புதுசா ஒருத்தவங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும், கோபைலட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னா அதிகமா காசு குடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் இருந்ததுனால கம்மி காசுக்கே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் அது ரெனிவல் ஆகும்போது அந்த பழைய பிரைஸுக்கு ஆகாம புது பிரைஸுக்கு உங்கள்ட்ட சொல்லாமலேயே அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் அக்கவுண்ட்லேருந்து அதிகமாக பணத்தை கஸ்டமர் கன்சென்ட் இல்லாமல் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கேஸ் அவங்க மேலே போயிருக்கு. பட் அவங்க கஸ்டமருக்கு ஆப்ஷன் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்டாப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சார்ஜ் ஆயிருக்கும். இதை EU வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது இமீடியட்டாக கோர்ட்டுக்கு வர போகிறதில்ல. எவிடன்ஸ் கலெக்ஷன் அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். அதுக்கு பிறகு இந்த கேஸ் சீரியஸ் ஆனுச்சுன்னா, இது மைக்ரோசாஃப்ட்டோட டிசம்பர் குவார்ட்டர்ல அந்த அடுத்த ஏப்ரல் குவார்ட்டர் ஏர்னிங்ஸ்ல கொஞ்சம் ஒரு சின்ன டென்ட்ட கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். தென் ஒரு நல்ல நியூஸோட முடிப்போம். மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த வாரத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு புது மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் பேர் வந்து MAI Cyber One Flash. ஸோ MAIனா மைக்ரோசாஃப்ட் AI. ஸோ இது எதுக்கு கிரியேட் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம பார்க்குற ஃப்ரான்டியர் மாடல், ஜெமினி, ஓப்பன்ஏயோட GPT, இல்ல ஆந்த்ரோபிக் கிளாட் மாடல்ஸ் எல்லாமே வந்து ஜெனரல் பர்ப்பஸ் மாடல். பட் இவங்க ஜெனரல் பர்ப்பஸ் மாடலா குடுக்காம, ஒரு சாஃப்ட்வேர் செக்யூரிட்டிக்காக மட்டும் ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஸ்பெஷல் பர்ப்பஸ் மாடல் கிரியேட் பண்றது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஈஸி. அதே மாரி ஒரு ஃபோக்கஸ்டு பிசினஸ் இருக்கிறதுனால, அந்த சைட்ல இவங்களோட பெனிஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி M-ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த M- ப்ராடக்ட் வந்து ரீசென்ட்டா அதோட இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து AI மார்க்கெட்டுக்கு வந்ததுனால, AI நெறையா செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கண்டுபிடிக்கப்படுது. நெறைய கம்பெனிஸ் AI ஹேக் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்டா வந்து ஹக்கிங் ஃபேஸே ஹேக் ஆயிருச்சு. இந்த மாரி சினாரியோல அந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ, சர்வர்ஸ லைவா செக்யூர் பண்றதுக்கு AI யூஸ் பண்ணலாம். அந்த மாரி செக்யூர் பண்ற ப்ராடக்ட் தான் M-. இத மார்க்கெட்ல ஆல்ரெடி என்டர்பிரைஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த M- ப்ராடக்ட்ட யூஸ் பண்றதுக்கு பேக்கிரவுண்ட்ல அவங்க யூஸ் பண்ண மாடல்ஸ் வந்து OpenAIயோட GPT. ஸோ இந்த GPT யூஸ் பண்ணா OpenAIக்கு மைக்ரோசாஃப்ட் ரென்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. ராயல்டி குடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த புது மாடல் வந்ததுல இருந்து அந்த ராயல்டி குடுக்க வேண்டியது கிடையாது. இந்த M-க்கு பின்னாடி இவங்களோட ஓன் மாடல் யூஸ் பண்றதுனால, இது மைக்ரோசாஃப்ட்க்கு ஒரு கிட்டத்தட்ட 50% காஸ்ட் சேவிங். ஸோ இந்த மாடல் யூஸ் பண்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுமா? இது ஆல்ரெடி யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து M- புவரா பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி இந்த சைபர் ஜிம் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச்மார்க்ல செக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த M- வித் MAI மாடல் வந்து மைத்தாஸ விட, கூகுளோட ஜெமினிய விட, OpenAI GPTய விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ரிப்போர்ட் இருக்கு. இது மைக்ரோசாஃப்ட்க்கு ஒரு பிக் வின். இது அந்த ரெவென்யூல ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆட் பண்ணும். சந்தோஷமான மைக்ரோசாஃப்ட்லேருந்து அடுத்தது கொஞ்சம் சோகமான மெட்டாவுக்கு போவோம். ஸோ மெட்டா இந்த வாரத்துல மட்டும் ஒரு 10% 9.1% கீழ போயிருக்கு. பட் ஓவராலா 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, மெட்டா வந்து ஒரு 30% கிட்ட கீழ விழுந்திருக்கு. வரிசையா மெட்டாவோட ரிவைவிங் டைம் எப்ப வரப்போகுது அப்படின்னு நமக்கு டவுட்டே தான் இருக்கு. ஆனா, ஒரு பெரிய கம்பெனி, இவ்வளோ பெரிய கம்பெனி 1.3 டிரில்லியன் மார்க்கெட் கேப் இருக்க கம்பெனி ஒரு 17 ஃபார்வர்ட் பீல ரன் ஆயிட்டு இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் திங்க் பண்ணிட்டு லாங் டேர்ம் ஸ்கோப் இருந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ மெட்டாவோட நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட ஏர்னிங்ஸ் இந்த வாரம் வந்திருக்கு. அந்த ஏர்னிங்ஸ் வந்த அன்னைக்கு தான் வந்து மெட்டா ஃபர்தரா கீழ விழுந்துச்சு. விழுந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெவென்யூ வந்து 60 பில்லியன் இந்த குவார்ட்டருக்கு மட்டும். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகம் தான். பட் EPS ஏர்னிங் பெர் ஷேர் வந்து கம்மி. ஸோ இவ்வளோ ரெவென்யூ வந்து $7.50 கிட்ட EPS எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா $1 கிட்ட குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு? மெயினான ரீசன் வந்து உங்களோட ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சி எல்லாம் மோசமா போகல.
அவங்க வந்து லீகல் சார்ஜஸ் க்ளோஸ் டூ ஒரு 2.5 பில்லியன் குடுத்துருக்காங்க. லீகல் சார்ஜஸ் அப்டின்னா என்னன்னா, மெட்டா மேல கேஸ் போட்டு அந்த கேஸுக்கு செட்டில்மென்ட், அந்த கேஸ் வந்து கோர்ட் உங்களுக்கு தீர்ப்பு சொல்றது, அந்த மாரி சில விஷயங்களுக்கு வந்து அவங்க பணம் திருப்பி குடுக்குறாங்க. அது அவங்களோட ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்க்குள்ள வந்து அவங்களோட பாட்டம் லைன் அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு பெரிய கன்சர்னா மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்காக ட்ரம்பே கோவப்பட்டு கொந்தளிச்சு ஈயூ மேல வந்து பாய்ஞ்சிருக்காரு. ஸோ நீங்க திரும்ப திரும்ப ஃபைனா போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்டின்னா, நான் திரும்ப உங்களுக்கு டாரிஃப் வால் அடிப்பேன். ஸோ எவ்வளோ ஈயூ ஃபைன் போட்டிருக்காங்க ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, ஆப்பிள்க்கு ஒரு 15 பில்லியன், மெட்டாவுக்கு ஒரு 3 பில்லியன், அமேசானுக்கு 2.5 பில்லியன் அண்ட் கூகுளுக்கு ஒரு 1 பில்லியன் ரீசென்ட்டா போட்டு மொத்தமா இதுவரைக்கும் கூகுள் வந்து ஒரு 18 பில்லியன் ஈயூக்கு பே பண்ணியிருக்கு. ஸோ பிரிட்டன் எக்ஸிட் ஆன பிறகு வந்து ஈயூவோட பொருளாதாரமே இந்த ஃபைன்ல தான் ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ இது ஈயூக்கு மட்டும் கிடையாது. இன்டர்னலாவும் பிரஷர் போட்டிருக்காங்க. ஸோ யுஎஸ்ல இந்த மாரி கம்பெனிஸ சூ பண்றது ஒரு காமனான கல்ச்சர். பட் அத குறைக்கணும். கம்பெனிஸ்க்கு வந்து பிரஷர் ரொம்ப குடுக்கக்கூடாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் நெறைய போயிட்டுருக்கு. ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல கம்பெனிஸ் அந்த பக்கம் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சில சர்க்குலர் போயிருக்கும் போல இருக்கு. ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, WhatsApp மேல ஒரு பிரைவசி லாசூட். அந்த லாசூட்ட ஒரு ஜட்ஜ் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WhatsApp நம்மளுக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்றதே வந்து இது ஃபுல்லி பிரைவேட். நாங்க படிக்க போறதே இல்ல, ரீட் பண்ண போறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் அது உண்மை கிடையாது. ஸோ WhatsApp வந்து இன்டர்னலா அந்த மெசேஜஸ ஸ்டோர் பண்றாங்க. அந்த டேட்டா எம்ப்ளாயீஸ் படிக்க முடியும். மோர் ஆர் லெஸ் அவங்களோட ஏஐ மாடல்ஸும் உங்க மெசேஜஸ்ல ட்ரெயின் கூட பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாரி சில அலிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இது யார் சொல்லியிருக்கா? விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னா, உள்ள வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் இது தெரிஞ்சவங்க. அவங்களே இத குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் நியூஸ் வந்திருக்கு. பட் இப்போதைக்கு இதனால WhatsApp மேல கேஸ் கன்டின்யூ ஆகல. அவங்க ஃபைன் எதுவும் போடல. இது ஒன் ஆஃப் தி சைன் வந்து இந்த மாரி கேஸஸ் ஓவர் தி பீரியட்ல குறையும். ஸோ இவங்களோட பாட்டம் லைன் பிரஷர் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சைனா எடுத்துக்கலாம். இது வந்து மெட்டாவுக்கு மட்டும் கிடையாது. எல்லா கம்பெனிஸ்க்குமே இது மாறும்னு நெனைக்கிறேன். இந்த குவார்ட்டர்ல நடந்த ஹைலைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, WhatsApp வந்து 30 மில்லியன் மெசேஜஸ் பெர் செகண்ட். இது வந்து ஒரு பெரிய பீக். எஸ்பெஷலி வேர்ல்ட் கப் ஃபைனல் டைம்ல ஹிட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் குணால் ஷாவ WhatsAppோட ஹெட்டா ஹையர் பண்ணியிருக்காங்க. குணால் ஷா யாருன்னா, நம்மளோட ஃப்ரீ சார்ஜ் அண்ட் கிரெட் ஆப்போட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இவர் வந்து பர்சனலா எனக்கு பெரிய ஒப்பீனியன் கிடையாது. இவர் நல்லா பேசுவாரு. இவர் வந்து இந்த டெல்டா 4 ரூல்ஸ் எல்லாம் குடுத்திருக்காரு. அந்த வீடியோ எல்லாமே நல்லா வைரலா போணுச்சு. ஆனா இவரோட ப்ராடக்ட்ஸ பாருங்க. ஃப்ரீ சார்ஜ், Paytm வரும்போது Paytm வந்து ஃப்ரீ சார்ஜ் சாப்பிட்டு போயிருச்சு. கிரெட்டுமே நல்லா ஸ்டார்ட்டிங்ல வந்தாங்க. பட் இப்போதைக்கு கிரெட்ட வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு யூஸ் பண்றவங்களுக்கு அப்படின்னு ஒண்ணும் பெருசா தெரியல. ஸோ மேபி WhatsAppக்கு போன பிறகாவது இவரோட நாலேட்ஜ் இங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெரிய சேஞ்ச் காட்டுவார்ன்னு நம்புவோம். ஸோ Q2ல மெட்டாவோட ஓவரால் ரெவென்யூ வந்து 60.8 பில்லியன். ஸோ 61 பில்லியன் கிட்ட. அண்ட் Q3ல எக்ஸ்பெக்ட் பண்ற ரெவென்யூ வந்து 61 டூ 64 பில்லியன். ஸோ ரெவென்யூ வந்து ஒண்ணும் பெருசா குறையல. நீங்க பார்த்தீங்கன்னா, இயர் ஓவர் இயர் ரெவென்யூ வந்து ஒரு 28, 27% கூட மேல போயிட்டு தான் இருக்கு. ஸோ மெட்டா வந்து ரெவென்யூ சைடுல ஒண்ணும் புவரா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, இந்த கேப்பெக்ஸ். ஸோ கேப்பெக்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கு இவங்களோட டார்கெட் ஒரு 145 பில்லியன் கிட்ட அவங்க சொல்றாங்க. அது மேல தான் கொஞ்சம் போகும். பட் ஓப்பனா சொல்லல. பட் இந்த பிரச்சனை என்னன்னா, இந்த 145 பில்லியன் நீங்க கேப்பெக்ஸ் போட்டு, இந்த ரெவென்யூ இதுலேருந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் எப்ப எடுக்க போறீங்க? அதுக்கு ஒரு பிளான சாலிடா குடுக்க மாட்றாங்க. இப்ப Google அவ்வளோ காசு போடுறாங்கன்னா, Google கிட்ட வந்து மாடல்ஸ் ஜெமினி மாடல் இருக்கு. அந்த மாடல் யூஸ் பண்ற கம்பெனிஸ் டிமாண்ட் இருக்கு. Microsoft டிசி பில்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கிளவுட் ரெவென்யூ இருக்கு. பட் மெட்டா கிட்ட என்ன இருக்கு? மெட்டாவோட மொத்த ரெவென்யூமே நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட இந்த 60.4 பில்லியன் ரெவென்யூமே உங்களோட ஆட் பிசினஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் வருது. இவங்களோட ஆப் வந்து Facebook, Instagram இந்த ஆப்ஸ்ல எல்லாம் போடுற ஆட்ல மட்டும் தான் ரெவென்யூ எடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ் ரெவென்யூவோ, இல்ல வந்து இந்த கிளவுட வந்து மத்தவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்து அதுல வர ரெவென்யூவோ உங்களுக்கு கிடையாது மெட்டாவுக்கு. அப்படிங்கும்போது, நீங்க கேப்பெக்ஸ் போட்டு, அது எப்படி உங்க ப்ராடக்ட்ல திரும்பி வரப்போகுது? நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ண போறேன். என்னோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோவ லைக் பண்றது ஏஐ யூஸ் பண்ண போறேன்னா, யாராவது காசு குடுப்பாங்களா? அப்படிங்கிற கொஸ்டின் தான் வருது. அதனால தான் மெட்டாவோட கேப்பெக்ஸ்க்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இங்க இப்போதைக்கு இல்ல. மெட்டாவோட இபிஎஸ் குறைஞ்சதுக்கான பெரிய ரீசன் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெரிய நம்பர். ஒரு 2.5 பில்லியன் சார்ஜஸ் ஆன் லீகல் ப்ரொசீடிங் அண்ட் $1.2 பில்லியன் ஆன் செவரன்ஸ் எக்ஸ்பென்சஸ். மெட்டா வந்து மேல கொஞ்சம் ஆள் அனுப்புனாங்க. ஆள் அனுப்பும்போது சும்மாலாம் அனுப்ப முடியாது. கொஞ்சம் காசு குடுத்து அனுப்பணும். அதுக்கு குடுத்து அனுப்புனதுக்கு ஒரு $1.5 பில்லியன் குடுத்துருக்காங்க. அப்புறம் லீகல் சார்ஜஸ் ஒரு $2.5 பில்லியன் குடுத்துருக்காங்க. இதுதான் இபிஎஸ்ஸ பெருசா அடிச்சிருக்கு. இந்த இபிஎஸ் கீழ போனது அண்ட் கேப்பெக்ஸ்க்கு அவங்கள பதில் சொல்ல முடியாதது. இது 2னால தான் மெட்டாவோட பிரைஸ் சரசரன்னு ஒரு 10% கீழ விழுந்திருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டர் டிஸ்கஷன்ல அவங்க சொன்ன இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து, இந்த கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் எங்க போகுது? கேப்பெக்ஸ் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
37 பில்லியன் கேப்பெக்ஸ் இந்த குவார்ட்டர்ல நாங்க போட்டது, சர்வருக்கும், டேட்டா சென்டருக்கும், நெட்வொர்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி செமிகண்டக்டர் கம்பெனிஸ். ஸோ இவங்க போடுற காசு, இவங்களுக்கான செலவு, இன்னொருத்தவங்களுக்கு வருமானம். ஒரு அருமையான கிராஃப் ஒண்ணு போட்டிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இதில ஹைப்பர் ஸ்கேலரோட கேஷ் ஃப்ளோ. அது 2024 கிட்ட பீக்ல போயி, அங்கேயே சர 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 சரன்னு கீழ விழுகுது. இது எவ்வளோ ஸ்பீடா கீழ விழுதோ, அவ்வளோ ஸ்பீடா அது மேல போகுது. இந்த ப்ளூ லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ் கம்பெனிஸோட கேஷ் ஃப்ளோ. NVIDIA, Micron, Broadcom, Applied Materials இந்த மாரி கம்பெனிஸோட கேஷ் ஃப்ளோ. ஹைப்பர் ஸ்கேலரோட கேஷ் ஃப்ளோ கீழ வர 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 இது மேல போயிட்டே இருக்கு. நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்றோம். நமக்கு வருமானம். அடுத்ததா முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, மெட்டாவும் BlackRockக்கும் சேர்ந்து ஒரு $14 பில்லியன் இன்வெஸ்ட்மென்ட் டெக்சாஸ்ல போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, 1 ஜிகாவாட் டேட்டா சென்டர் கேம்பஸ் பில்ட் பண்றாங்க. இவ்வளவு பெரிய கேம்பஸ் பில்ட் பண்றதுல மெட்டாவுக்கு ஒரு 20% ஸ்டேக்கும், BlackRockக்கு ஒரு 80% ஸ்டேக்கும் இருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இயரோட எண்டுக்குள்ள BlackRock மெட்டாவுக்கு ஒரு $1 பில்லியன் கேஷா குடுக்க போறாங்க. இது ரெவென்யூல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். பட் மெட்டா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இத திரும்ப Instagramமுக்கும், Facebookக்கும் ஏஐ மாடல்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண போறாங்களா? இல்ல மெட்டா இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவென்யூ கிரியேட் பண்றாங்களா? ஒரு தேர்ட் பார்ட்டி மாடல்ஸ் அங்க ரன் பண்ணி என்டர்பிரைஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அந்த மாடல குடுக்கலாம். இல்ல மெட்டாவோட கெப்பாசிட்டிய ஆந்த்ரோபிக் மாரி கம்பெனிஸ்க்கு வாடகைக்கு குடுக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஸ்ட்ரீமுக்குள்ள மெட்டா போம்போது, மெட்டாவுக்கு அடிஷனல் ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவென்யூ வந்துச்சுன்னா, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். ஃபைனலா கூகுள். ஸோ இந்த வாரத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 8% மேலே ஏறியிருக்கு. அதுவும் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரே நாள்ல இன்னைக்கு மட்டும் அந்த 6% வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்ல கூகுள் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது, அது கிட்டத்தட்ட $318 க்ளோஸ் ஆனுச்சு. சர சர சரன்னு ஒரு 7, 8% கீழ விழுந்துச்சு. அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் கூகுள் வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் என்ன ஆக போகுது? இந்த கேப்பெக்ஸ் எங்க போகுது? அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு, மேபி மெட்டாவோட கேப்பெக்ஸ பார்த்த பிறகு, ஓகே கூகுளோடது பரவாயில்லன்னு நினைச்சு திரும்பி போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 16 ஃபார்வர்ட் பிஇல ஓடிட்டு இருக்கு. ஸோ வந்து மெட்டாவ விடவே வந்து சீப்பா தான் இருக்கு. பட் கரண்ட் பிஇ மேபி அதிகமா இருக்கும். பட் இது ஃபார்வர்ட் பிஇ. ஸோ அடுத்த 1 இயர்ல எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து, அத நீங்க இபிஎஸ் கீழ போடுறப்ப 16 ஃபார்வர்ட் பிஇல போயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல நம்பர். கூகுள் டேட்டா சென்டர் பில்ட் பண்றதுக்கு ஒரு $15 பில்லியன் லோன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மோஸ்ட்லி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த லோன வந்து அரேஞ்ச் பண்ணி குடுக்க போறது மோர்கன் ஸ்டான்லி அண்ட் டீம். அண்ட் மோர்கன் ஸ்டான்லியோட ரிப்போர்ட்ட பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போடுற இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரிட்டர்ன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ 25% டூ 50% வரும் அப்படிங்கிறதுனால, மோர்கன் ஸ்டான்லி இத பாசிட்டிவ் அவுட்லுக் தான் வச்சிருக்காங்க. ஸோ கூகுள் டேட்டா சென்டர் பில்ட் பண்றதுக்கு, அவங்க ஃபைனான்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. இது ஆல்மோஸ்ட் எண்டிங் ஃபேஸ்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 1.6 ஜிகாவாட் நேச்சுரல் கேஸ் பவர் பிளான்ட் வச்சு பில்ட் பண்ண போறாங்க. ஸோ யூட்டிலிட்டி பவர் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க போறது கிடையாது. இந்த டேட்டா சென்டருக்காக ஒரு பவர் பிளான்ட்டே பில்ட் பண்ண போறாங்க. அது ஒரு மேசிவ் பவர் பிளான்ட். 1.6 ஜிகாவாட்ங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அண்ட் இந்த 1.6 ஜிகாவாட் வந்து வேற மாதிரி கோலோ இல்ல வந்து நியூக்ளியர் பவரோ வச்சு பண்ணல. கேஸ் ஃபயர்டு பவர் பிளான்ட் தான் போடுறாங்க. பட் இது வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்க்குலாம் வரல. இப்ப தான் பிளான்ல இருக்கு. அப்படிங்கும்போது ஆல்ரெடி இது போயிட்டுருக்கும். அக்ரீமெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிஸும் பிட்டிங் பண்ணிட்டு இருக்கும். ஸோ யாரு இந்த கான்ட்ராக்ட்ட வாங்குறாங்களோ, அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்ஃப்ரண்ட் ஒரு பெரிய புஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த ஃபீல்ட்ல இருக்க கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெர்டிவ்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. கான்ஸ்டலேஷன் எனர்ஜி இருக்காங்க. ஈவன் ப்ளூம் எனர்ஜி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரர் தான் போய் கிரியேட் பண்ணாரு ப்ளூம் எனர்ஜி. ஸோ கேஸ் டர்பைனா மட்டும் இருக்கணும்னு கிடையாது. ப்ளூம் எனர்ஜி வந்து கேஸ் ஃபயர்டு பேட்டரீஸ். அங்க வந்து கேஸ் எரியாது. பட் ஒரு ஆனோட், கேத்தோட் வழியா போறப்ப அதில கரண்ட் ஜெனரேட் ஆகும். அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பேசுவோம். ஸோ அவங்களும் ஒரு நல்ல ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ். இது கூகுளோட டிபியூல ரன் ஆக போகுது. அண்ட் பிராட்காமோட நெட்வொர்க்கிங் அண்ட் அதர் ஸ்டஃப் அங்க யூஸ் பண்ண போறாங்க. ஸோ 2 கம்பெனிக்குமே இது பாசிட்டிவ் ரெவென்யூ. இது யாருக்கு பில்ட் பண்றாங்கன்னா, ஆந்த்ரோபிக்குக்காக. ஆந்த்ரோபிக் கம்ப்யூட் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. எங்களுக்கு நெறைய வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, யுஎஸ்ல மட்டும் ஒரு 10 ஜிகாவாட் ஏஐ கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு ஆந்த்ரோபிக் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு டிசில உங்களுக்கு 1.6 ஜிகாவாட் தான் வரப்போகுதுன்னாலும், அவங்க இன்னும் அடிஷனலா கேட்கறதுனால, பட் ஏஐ கெப்பாசிட்டிக்கான நீட் நெறையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்கிருந்து. அடுத்த நியூஸ்ல நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி,
ஸோ Googleோட பர்ச்சேஸ் கமிட்மெண்ட். ஸோ இந்த குவார்ட்டர்ல வந்து Google வந்து ஒரு கிட்டத்தட்ட $811 பில்லியன் பர்ச்சேஸ் கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட்லி ஹார்ட்வேர் ஸ்பேஸ்க்கு தான் போகுது அப்படிங்கிற ரிப்போர்ட் வெட்புஷ் குடுத்திருக்கு. ஸோ Google என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல நாங்க ஒரு $300 பில்லியன் தான் பர்ச்சேஸ் கமிட்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. சடனா ஒரு பல்டி அடிச்சு Q2ல ஒரு $500 பில்லியன் அது போச்சு. நீங்க யாராவது வந்து இந்த SK ஹைனிக்ஸ் இல்ல மைக்ரானோட இன்வெஸ்டர் கால கேட்டிருந்தீங்க அப்படின்னா, 2 கம்பெனியுமே எங்களுக்கு வந்து ஒரு 10 டீலுக்கு மேல நாங்க போட்டிருக்கோம். ஃபார்வர்ட் லுக்கிங் அக்ரீமெண்ட்ஸ். ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க எங்களோட ஹார்ட்வேர விக்கிறதுக்கான டீல்ஸ் பேசிட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. டெஃபினட்டா அந்த டீல்ஸ்ல இந்த Googleோட பர்ச்சேஸ் கமிட்மெண்ட்ஸும் அடங்கும். ஸோ நமக்கு இதுலயே என்ன தெரியுதுன்னா, இவங்க செலவு பண்ற காசு எங்க போகுது அப்படிங்கிறது கிளியரா பார்த்துக்கலாம். ஸோ அடிஷனல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, Google வந்து Lyra 3.5 அப்படிங்கிற ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் வந்து மியூசிக் ஜெனரேட் பண்றதுக்கு. ஸோ Googleட்ட ஆல்ரெடி டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்றது, இமேஜ் ஜெனரேட் பண்றது, வீடியோ ஜெனரேட் பண்றதெல்லாம் இருக்கு. அது கூட இப்ப மியூசிக் பாட்டு ஜெனரேட் பண்றதும் குடுத்திருக்காங்க. நீங்க உங்களோட Google Gemini Pro அக்கவுண்ட்ல போயிட்டு, இங்க பிளஸ் குடுத்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் மியூசிக் இந்தியால அவைலபிளா இருக்கு. நீங்க ஒரு புது பாட்டு கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. தென் ஒரு ஃபன்னியான நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, Googleோட Waymo அப்படிங்கிறது வந்து செல்ஃப் டிரைவிங் டாக்ஸி. நீங்க புக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஏறி உட்கார்ந்து போலாம். அங்க டிரைவர் இருக்க போறது கிடையாது. ஸோ 5 சீட்டுமே வந்து பேசஞ்சர் உட்கார்ந்துட்டு போற மாரியான கார் அது. அந்த கார் ஆஸ்டின், டெக்சாஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல அந்த கார் மேல கிட்டத்தட்ட $9,325 பார்க்கிங் ஃபைன் இருக்கு. 83 பார்க்கிங் வயலேஷன் செஞ்சிருக்கு. இதோட மொத்த காஸ்ட் வந்து $9,000 கிட்ட. இதுல வந்து $7,000 Google ஏற்கனவே பே பண்ணிருச்சு. இன்னொரு $1,100 Google பே பண்ணாம வச்சிருக்கு. அது எப்ப பே பண்ண போகுதுன்னு தெரியல. பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 64 வயலேஷன் வந்து டோ அவே ஜோன்ல பார்க் பண்ணியிருக்கு. ஒரு 13 வயலேஷன் வந்து எக்ஸ்பயர்ட் மீட்டர் காசு போடாம உட்கார்ந்திருக்கு. ஒரு 9 இடத்துல டபுள் பார்க்கிங் பண்ணியிருக்கு. அதாவது பார்க்கிங் லைன கரெக்ட்டா பார்க்கிங் லைனுக்குள்ள பண்ணாம 2 பார்க்கிங்ல சேர்த்து பண்றது. ஒரு இடத்துல தப்பா டிசேபிள் பார்க்கிங்ல போட்டிருக்கு. அதுக்கு மட்டும் ஒரு $500 ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நான் இந்த நியூஸ் போடுறேன் அப்படின்னா, அது வந்து எவ்வளவு மெயின் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஒரு ஆட்டோமேட்டிக் கேப் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ மெயின் ஸ்ட்ரீம் ஆயிருச்சு அப்படின்னு பாருங்க. ஸோ பார்க்கிங் வயலேஷன் இவ்வளோ வருது. இத வந்து ஒரு நார்மல் கார் மாரி கன்சிடர் பண்ணி வயலேஷன்லாம் போடுறாங்க அப்படிங்கும்போது வந்து, இது கூடிய சீக்கிரம் ஜெனரல் யூஸுக்குள்ள எல்லா இடத்துலயுமே வந்துரும் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இது வரும்போது இது Googleக்கு ஒரு பெரிய ரெவென்யூ புஷ்ஷா இருக்கும். தென் Amazon இந்த வாரத்துல மட்டும் 15% $221க்கு போயிடுச்சு. அந்த 15% இன்னைக்கு ஒரே நாள்ல நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பேரலலா நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல கிளியரா டீட்டெயிலா பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த கம்பெனிய கவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள கமெண்ட்ல போடுங்க. ஃபர்தரா நம்ம பேசுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.